வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் ஒரு நிமிஷம் கேண்டில்ஸ்டிக் சார்ட்டில் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் நம்ம ட்ரெண்ட் சேனல்ஸ், ட்ரெண்ட் லைன்ஸ் இதெல்லாம் வரைஞ்சிருந்தோம். அதெல்லாம் எந்த அளவுக்கு டே ட்ரேட் பண்ணுறதுக்கு உதவியாக இருந்திருக்கு, அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அந்த அடிப்படையில் இந்த லோ, இங்கே க்ரியேட் ஆன லோ, இங்கே க்ரியேட் ஆன ஹை, இதெல்லாம் வச்சு ஒரு ட்ரெண்ட் சேனல் வரைஞ்சிருந்தோம். இந்த சேனலில் மார்க்கெட் மூவ் ஆகலாம் அப்படின்ட்டு. ப்ரைஸ் ஓப்பன் ஆனது வெள்ளிக்கிழமை இங்கே ஓப்பன் ஆனதுலேருந்தே மார்க்கெட் ஏற்றத்தில் தான் இருந்திருக்கு. ஒரு துளி கூட பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த சேனலுக்குள்ளேயே வரல. ஸோ அதனால் இந்த சேனலுடைய ஒரே ஒரு விஷயந்தான் இந்த சேனலால் உபயோகமாக இருந்திருக்க முடியும். என்ன அப்படின்னா, இந்த சேனலை விட்டு கீழே வராத சமயத்தில் ட்ரெண்ட் ஓரளவு டவுன் சைடு இல்லை, தற்காலிகமாக பையிங்க்கு சாதகமாக இருக்குது அப்படின்ற அளவுக்கு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. சரிங்களா? இது நம்ம வரைந்த ஒரு ட்ரெண்ட் சேனலுடைய இடம். வேறு ட்ரெண்ட் சேனல்ஸ் வரைஞ்சிருந்தோம், அது எந்த அளவுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு பார்க்கலாம். இப்போ இன்னொரு ட்ரெண்ட் சேனல் வரைஞ்சிருந்தோம். எப்படி இது எந்த அடிப்படையில் வரைஞ்சோம் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தோம். இந்த ஹை, இந்த மார்க்கெட் இங்கே எடுத்த சப்போர்ட், இங்கே எடுத்தது, இது எல்லாத்தையும் பார்த்து தான் இந்த ட்ரெண்ட் சேனல் நம்ம வரைஞ்சிருந்தோம். ஸோ அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. இங்கே ப்ரைஸ் ஓப்பன் ஆனது மார்க்கெட் படிப்படியாக போய் இந்த ட்ரெண்ட் சேனலில் இங்கே தொட்டிருக்கு. இங்கே தொட்டதுலேருந்து மார்க்கெட் அதுக்கப்புறமா ஃப்ளாட்டாக சப்போர்ட் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மிட் லைனை திருப்பி உடைக்கல. இதுலேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்த மாதிரி தெரியுது. ஆனால் இதுக்கு கீழே இந்த 10,560 சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் படிப்படியாக மேலே போயிட்டு இருக்கு. சரிங்களா? மேலே போயிட்டுருக்குது. இறுதியாக மார்க்கெட் அதை உடைக்க முயற்சி செய்யுது. இந்த மிட் லைனை உடைச்சி மார்க்கெட் கீழே வர முயற்சி செய்யுது. ஆனால் மறுபடியும் 10,560 இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா? இந்த இடம் திருப்பி மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட் கொடுக்குது. இது உடைச்சாலும் கீழே இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, அதை நம்ம பார்வையில் வச்சுருக்கணும். சரிங்களா? ஸோ அது மறுபடியும் சப்போர்ட் கொடுத்து திருப்பி இந்த ட்ரெண்ட் லைன் பாருங்கள். இது எங்கே இந்த ட்ரெண்ட் லைன் இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததோ திருப்பி பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் ஏற்றத்தில் இது சப்போர்ட்டாகவே மாறிடுச்சு. அந்த ரெண்டு ஜோன் இங்கே தான் செல் அடிச்சிருக்க முடியும். ஆனால் அதே இடத்துல திருப்பி டெஸ்ட் பண்ணுறது, இதில் சப்போர்ட் எடுத்த காரணத்தினால டைம் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் இந்த ட்ரெண்ட் லைன் நல்ல பாசிட்டிவாக மார்க்கெட்டை கொண்டு போயிட்டு இறுதியாக இந்த ட்ரெண்ட் லைன் இந்த மேலக்க லைனை பிரேக் பண்ணுறப்ப மட்டுமே ஒரு தடவை செல் வந்தது. இந்த பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் அற்புதமாக செயல்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஓரளவு இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ப்ரைஸை மிட் லைனை உடைக்கிறப்ப இங்கே ஒரு செல்லிங் வாய்ப்பு கொடுத்தாலும் 10,560 சப்போர்ட் கொடுத்துருக்கு. திருப்பி இந்த மொத்தமாக இந்த ப்ளூ கலர் லைன்லாம் சப்போர்ட்டாக இருந்து இது உடைக்கிறப்ப மட்டும்தான் மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக வந்திருக்கு. சொல்லப்போனால் நல்ல ஒரு பாசிட்டிவான ட்ரெண்ட் லைனாக இது அமைஞ்சிருந்திருக்கு. நம்ம என்ன பண்ணலான்னா, அடுத்த ட்ரெண்ட் லைன் ஒன்று வரைஞ்சிருந்தோம். அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு நமக்கு உதவியாக இருந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த ட்ரெண்ட் லைன் கிட்டத்தட்ட இதே இப்போ முன்னாடி பார்த்த ட்ரெண்ட் லைன் மாதிரி கொஞ்சம் க்ரியேட்டிவாக வரைஞ்சிருந்தது. ப்ரைஸ் ஓப்பன் ஆனது மார்க்கெட் மேலே தான் இருந்திருக்கு. ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, இது கொஞ்சம் பெரிய ட்ரெண்டை கணக்கு பண்ணி வரையப்பட்டது. புரிஞ்சுதுங்களா? இப்போ இதை பாருங்கள், இந்த லோ அதுக்கு முன்னாடி மார்க்கெட் இங்கே ஃபார்ம் பண்ணது, இதெல்லாம் அடிப்படையாக வரைஞ்சது. ஏன்னா இது ஓவராலாக ப்ரைஸ் இந்த ட்ரெண்டில் இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் வரையப்பட்டது. அப்போ நம்மளுடைய இந்த ட்ரெண்டில் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரே ஒரு விஷயத்தை நோட் பண்ணிங்கன்னா, கரெக்டாக இந்த 10,640 இந்த ஜோனில் வரப்போ கரெக்டாக மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்திருக்கு. இதோடைய கன்ஃபர்மேஷனை முன்னாடி இருக்க ட்ரெண்ட் லைனில் பார்த்துருப்போம். ஸோ அற்புதமாக மறுபடியும் சொல்ல போனால் இந்த ஓவரால் ட்ரெண்டை கணக்கு பண்ணுறப்ப இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு செல் பண்ணுறதுக்கான வாய்ப்பை நம்ம கொடுத்துருக்கு. துல்லியமாக ட்ரெண்டை பிக் பண்ணுறதுக்கு உதவியாக இருந்திருக்குன்னு சொல்லலாம். இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம ட்ரெண்ட் லைன்ஸ் வரைஞ்சி அதோட பெர்ஃபார்மன்ஸை டெய்லி பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை இன்னொரு வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.